இன்றைக்கி நான் பொரிக்கடலை வச்சு ஒரு இனிப்பு மாவு ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் பொரிக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 4-5 ஏலக்காவும் இருக்குது. அதை மிக்சியில் கொஞ்சம் நம்ம பவுடர் பண்ணணும். அப்புறம் பனங்கற்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உடச்ச முந்திரி பருப்பு, ஒரு 4 ஸ்பூன் நெய் தேவைப்படும். முதல்ல நம்ம பொரிக்கடலையை ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திருன்னு அடித்து எடுத்துக்கிடணும். அப்புறம் பனங்கற்கண்டையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக திரித்து வச்சுருக்கேன். இப்போது சட்டியில் 2 ஸ்பூன் நெய் விட்டு அதில் உடச்ச முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கிடணும். அப்புறம் அதே நெய்யில் நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொரிக்கடலை மாவை சேர்த்து தீயை குறைஞ்ச தீயில் வச்சு அப்படி வறுத்து விடணும். மாவு செவக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நம்ம வறுத்து விட்டால் போதும். ஏற்கனவே ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருந்தேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து விடணும். கலர் மாறக்கூடாது. கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா இனி ஆற வைக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் பனங்கற்கண்டு பொடி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதில் பனங்கற்கண்டுக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். நல்லா பவுடர் பண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி பனங்கற்கண்டு இருந்தது, அதனால் சேர்த்துருக்கேன். பனங்கற்கண்டு இன்னும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம இதை சேர்க்கணும். இல்லைன்னா அது கொஞ்சம் மெல்ட் ஆகும். நமக்கு தேவைக்கு இனிப்புக்கு நம்ம பனங்கற்கண்டு மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை நம்ம நல்லா காற்று போகாத ஒரு டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சிடணும். சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டு இதை ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தா அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. நீங்களும் செய்து பாருங்கள்.